ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்க அம்மா இன்னைக்கு உங்களுக்காகவே காரசாரமான சிக்கன் கிரேவி தாங்க பண்ணியிருக்காங்க. இதோட டேஸ்ட் ஒரு வாரம் ஆனால் நம்ம நாக்கிலே நிற்கும். செய்யும் போதே நாக்கில் எச்சி ஊறும். அந்த அளவுக்கு மணமாவும் சுவையான இந்த சிக்கன் கிரேவியை குயிக்காக எப்படி செய்யணும்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட்டு சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகாய் இது எல்லாத்தையுமே அம்மா வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு கழுவிட்டு இருக்காங்க. அது அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். 3 பச்சை மிளகாய், 3 மீடியம் சைஸ் வெங்காயம், நல்ல பழுத்த தக்காளி பழம் ஒரு 3 எடுத்துக்கோங்க. 1 கிலோ சிக்கனுக்கு தேவையான பொருட்களுங்க இது. அதுக்கப்புறமா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு இஞ்சி பூண்டு 2யுமே தோல் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கையும் தோலெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு சைடு வச்சுட்டு அதுக்கப்புறமா மெயினான நம்ம தலைவரை உள்ளே இறக்கிடலாம். 1 கிலோ சிக்கனை கடையிலேருந்து வாங்கும்போதே கிரேவிக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நல்ல தண்ணியை நிறைய வச்சுக்கிட்டு அதில் இருக்க பிளட்டு, சிறகு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டு தண்ணியை வந்து நீங்கள் கழுவிக்கிட்டே இருக்கணும். எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு கழுவுற தண்ணிக்கும் லாஸ்ட்டு கழுவுற தண்ணிக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் தெரியும். ஃபஸ்ட்டு அம்மா எப்படி கழுவிட்டே இருக்காங்க பாருங்கள். இதை வந்து எத்தனை தடவை கழுவணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அம்மா வந்து கழுவி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த லாஸ்ட்டு தண்ணி பார்த்திங்கன்னா அப்படி தெளிவாக பச்சை தண்ணியாக வரும். அந்த மாதிரி கண்ணாடி கலரில் இருக்கிற வரைக்கும் நல்லா சுத்தமாக கழுவிடுவாங்க. அப்படி கழுவுனா மட்டும்தான் சிக்கனில் இருக்க அந்த வாடையெல்லாம் போகும். ஒரு சிலர் வந்துட்டு ஒரு நேரம் மட்டும் நல்லா சூடாக சிக்கன் கிரேவி சாப்பிடுவோமா, அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் சுத்தமாக கழுவி செஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு 3 தடவை கூட சிக்கன் கிரேவி வச்சு நல்ல சாப்பாடை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு மனமாக இருக்கும். சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, சிக்கன் வாங்கினதுமே ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது. அதுக்கப்புறமா அவசரமாக 2-3 தடவை மட்டும் கழுவிட்டு உடனே வந்துடக்கூடாது. நல்லா நிறுத்தி நிதானமாக கழுவி எடுக்கணும். அப்படின்னா தான் சிக்கன் வந்து நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது வந்து நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அம்மா இன்றைக்கி கடாயில் தான் கிரேவி பண்ண போகிறாங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்காங்க. அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்துலேயும் ஒரு 3 சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுட்டாங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா மாறுற வரைக்கும் நம்ம வதக்கணும் எண்ணெயிலே. அது நல்லா சுருங்கி கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி அதில் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் போட்டு தக்காளி பழம் நல்லா சுருங்கி கொலகுலம் நல்லா வெந்து வர வரைக்கும் எண்ணெயிலே வதக்கிக்கிடணும். அதுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்துகிட்டு வச்சுருக்க 1 கிலோ சிக்கனை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. சிக்கனில் உள்ள தண்ணியிலே அது நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துடும். சிக்கன் வந்து இப்படி பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா மூடியை திறந்துட்டு அம்மா அன்னைக்கு குழம்பு பொடி மட்டும்தான் சேர்த்துருக்காங்க. இது வீட்டிலே அரைச்சது. இந்த ஒரு குழம்பு பொடி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லா குழம்புக்கும் யூஸ் ஆகுதுங்க. சாம்பாரில் இருந்து சிக்கன், நான்வெஜ் எல்லாத்துக்குமே. ரசம் ஒன்றுத்துக்கு மட்டும்தான் நாங்கள் இதை சேர்க்க மாட்டோம். மற்ற எல்லாத்துக்கும் இந்த ஒரு பொடியே போதும். அதில் இருந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துக்கிட்டாங்க. அதில் மஞ்சத்தூள்லாம் இருக்குல்ல, மஞ்சள் பொடி சேர்க்கலை. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். மசாலா பொடியெலாம் போட்டதுக்கு அப்புறமா தான் உருளைக்கிழங்கு சேர்க்கணும். உருளைக்கிழங்கு போட்டதுமே கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை கட் பண்ணி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இது திக்கான கிரேவின்றதுனால அம்மா தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அதில் இருக்க தண்ணியிலே அந்த கிரேவி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குன்ட்டு. மசாலையெல்லாம் சேர்த்து சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே உருளைக்கிழங்கு மீதி இருக்க சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம தேங்காய்லாம் அரைச்சி விடலை. அதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இப்போ ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். இதுதான் இந்த சிக்கன் கிரேவியோட ஹைலைட்டே. நல்ல மணமாகவும் சைனிங்காகவும் இருக்க காரணமே இதுதான். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் கம்மியாக சேர்த்தா போதும். அதுக்கப்புறமா கடுகு, உளுந்து பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, 3 வரமிளகாய் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த சிக்கன் கிரேவிக்கு மேலே அந்த தாளிப்பை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு திரும்பவும் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. அதுவும் இப்போ இருக்க கிளைமேட்க்கு சுட சுட சோறை மட்டும் பொங்கி ஹாட் பாக்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா நினைக்கும் போதெல்லாம் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அம்மாவும் இப்போ அப்படி தான் சுட சுட சோறு பொங்கியிருக்காங்க. அது கூடவே நம்ம மரத்துலேயே ஆஞ்ச பெரிய நெல்லிக்காய் வச்சு ரசமும் வச்சுருக்காங்க. சும்மா செம டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ரசத்துக்கு கூடனாலும் நம்ம இந்த சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டு பார்த்தோம்னா அடி தூளாக இருக்குங்க. சொல்கிறதுக்கு வார்த்தையே இருக்காது. மிளகாய் பிச்சு போட்ட பருப்பு ரசம், அதுக்கப்புறமா மிளகு ரசம் சொல்லிட்டு இங்கே எது கூடனாலும் இந்த சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு
சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் அம்மாக்காக ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அம்மா அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் நிறைய வீடியோலாம் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கின்றேன். பாய்.